சாந்தி. शिव भगवानुடைய மகாவாக்கியம் தேதி 4/9/2025. मीठे बच्चे, संगम युग पर तुम्हें प्यार का सागर बाप प्यार का ही वर्षा देते हैं, इसलिए तुम सबको प्यार दो, गुस्सा मत करो. இனிமையான குழந்தைகளே, சங்கம யுகத்தில் உங்களுக்கு அன்பு கடல் பாபா அன்பிற்கான ஆஸ்தியையே கொடுக்கின்றார். எனவே நீங்கள் அனைவருக்கும் அன்பு கொடுங்கள், கோபப்பட வேண்டாம். கேள்வி: अपनी रजिस्टर को ठीक रखने के लिए बाप ने तुम्हें कौन सा रास्ता बताया है? தன்னுடைய ரெஜிஸ்டரை பதிவேட்டை சரியாக வைத்துக் கொள்வதற்கு பாபா உங்களுக்கு என்ன ஒரு வழி கூறுகின்றார்? प्यार का ही रास्ता बाप तुम्हें बतलाते हैं. அன்பிற்கான வழியையே பாபா உங்களுக்கு கூறுகிறார். श्रीमत देते हैं, बच्चे हर एक के साथ प्यार से चलो. श्रीमत கொடுக்கிறார் பாபா, குழந்தைங்களே ஒவ்வொருத்தரோடும் அன்பா நடங்க. किसी को भी दुख नहीं दो, யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க. कर्मेंद्रियों से कभी भी कोई उल्टा कर्म नहीं करो. கர்ம இந்திரியங்கள் மூலமாக ஒருபோதும் எந்த ஒரு தலைகீழான கர்மத்தை செய்யாதீங்க. सदा यही जांच करो कि मेरे में कोई आसुरी गुण तो नहीं है. சதா இந்த ஒரு சோதனை பண்ணுங்க, எனக்குள்ள எந்த ஒரு அசுர அவகுணமும் இல்லைதானே. மூடி தோ நெய்யும், நான் மூடி சுபாவத்தோடு இருக்கிறதில்ல தானே. कोई बात में बिगड़ता तो नहीं हूँ, எந்த விஷயத்திலையோ நான் தகராறு செய்வது இல்லை தானே. இதெல்லாம் செக் பண்ணணும். பாடல்: ये वक्त जा रहा है, இந்த நேரமானது சென்று கொண்டிருக்கிறது. ओम शांति. मीठे मीठे रूहानी बच्चों ने गीत सुना. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க பாடல் கேட்டீங்க. दिन प्रतिदिन अपना घर अथवा मंजिल नजदीक होती जाती है. நாளுக்கு நாள் உங்களுடைய வீடு மற்றும் லட்சியம் உங்க நெருக்கத்துல வந்துட்டே இருக்குது. अब जो कुछ श्रीमत कहती है उसमें गफलत न करो. இப்போது என்னவெல்லாம் ஸ்ரீமத் உங்களுக்கு கூறுகின்றதோ அதில் அலட்சியமாக இருக்காதீர்கள். பாப் का डायरेक्शन मिलता है कि सबको मैसेज पहुंचाओ. பாபாவுடைய டைரக்ஷன் கிடைச்சிருக்கு, அனைவருக்கும் செய்தியை கொண்டு போய் சேருங்க. बच्चे जानते हैं लाखों करोड़ों को ये मैसेज देना ही. குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, லட்சக்கணக்கானவர்கள் கோடிக்கணக்கானவர்களுக்கு இன்னும் மெசேஜ் கொடுக்கணும். फिर कोई समय आ भी जाएंगे, பிறகு எப்போதாவது அவங்கெல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. जब बहुत हो जाएंगे तो बहुतों को मैसेज देंगे. நிறைய பேர் இருந்தாங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு நம்ம பாபாவோட செய்தி கொடுக்கலாம். सिर्फ बोलो, अपने को आत्मा समझ बाप को याद करो और कोई भी कर्मेंद्रियों से मनसा वाचा कर्मणा कोई बुरा काम नहीं करना है. எல்லாருக்கும் என்ன சொல்லணும்? தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்க. மேலும் கர்ம இந்திரியங்கள் மூலமா மற்றும் எண்ணம் சொல் செயல்ல எந்த பாவ காரியம் தீய காரியம் செய்யாதீங்கன்னு சொல்லணும். பேலே மனசாமே ஆத்தாய் தப் வாச்சாமே ஆத்தாய். முதல்ல மனசுல தான் தோணுது, பிறகு வார்த்தையில வரும். அபி தும்கோ ரைட் ராங் சமஜ்னே கி புத்தி செய். இப்போ உங்களுக்கு சரி எது தவறு எதுன்னு புரிஞ்சுக்கிற புத்தி தேவை. ये पुण्य का काम है, இதுதான் புண்ணிய காரியம். ये करना चाहिए, இதை செஞ்சே ஆகணும். दिल में आता है गुस्सा करे, உள்ளத்துல தோணுதான் கோவப்படணும்னு. अब बुद्धि तो मिली है ना, இப்போ புத்தி கிடைச்சிருச்சுல்ல. अगर गुस्सा करेंगे तो पाप बन जाएगा. நீங்க கோபப்பட்டீங்கன்னா அது பாவமாக ஆகிவிடுகிறது. मिलती रहती है, இப்போ ஸ்ரீமத் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்குது. कहाँ बुलावा होता है या करना चाहिए वा नहीं करना चाहिए, हर बात में पूछते रहो. எங்கேயாவது உங்களை கூப்பிடுறாங்க, அப்போ செய்யணுமா வேணாமா ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் பாபாட்ட கேட்கலாம். समझो कोई पुलिस की नौकरी करते तो उन्हें भी कहा जाता है तुम पहले प्यार से समझाओ. பாருங்க, யாராவது போலீஸ் வேலை பண்ணுறாங்க, அவங்களுக்கு கூட பாபா என்ன சொல்கிறாராம், முதல்ல நீங்கள் அவங்களுக்கு அன்பாக புரிய வைங்க. சச்சி ந கரே तो बाद में मार. அவங்க அதுக்கப்புறமும் உண்மையை சொல்லலையா, அதுக்கப்புறம் வேணா அடிச்சுக்கோங்க. प्यार से समझाने से हाथ आ सकते. அன்பா புரிய வச்சிங்கன்னா அவங்க உங்க கையில் வந்துடுவாங்க. परंतु उस प्यार में भी योग बल भरा होगा तो उस प्यार की ताकत से कोई को भी समझाने से समझेंगे. ஆனால் உங்களோட அன்பில் யோக பலம் நிறைஞ்சிருக்கணும்.
அப்பதான் அந்த அன்பினுடைய சக்தி மூலமா பிறருக்கு நீங்க புரிய வச்சா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏதோ ஜேசே ஈஸ்வர் சம்ஜாத்தே. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்களாம், இவங்க சொல்றது ஈஸ்வரனே சொல்ற மாதிரி இருக்கு. தும் ஈஸ்வர்கே பச்சை யோகி ஹோனா. என்ன நீங்கள்லாம் யாரு? ஈஸ்வரனோட குழந்தைங்க, யோகிகள் தானே. துமாரே மேபி ஈஸ்வரிய தாக்கத்தே. உங்களுக்குள்ள தான் ஈஸ்வரிய ஆற்றல் இருக்குது. ஈஸ்வர் பியார் கா சாகரே. ஈஸ்வரன் தான் அன்பு கடல். உண்மை தாக்கத்தேனா அவருக்குள்ள ஆற்றல் இருக்குதானே. அபி தும் பியார் கா பூரா வர்ஷா லேரே. இப்போ நீங்கள் அன்பினுடைய முழு ஆஸ்தி அடைஞ்சிட்டே இருக்கீங்க. லேத்தே லேத்தே நம்பர்வார் புருஷாரத் கர்த்தே கர்த்தே பியாரே பஞ்சாயிங். வாங்க வாங்க அந்த அன்பினுடைய ஆஸ்தியை பாபாட்டிருந்து அடைய அடைய நம்பர்வார் புருஷார்த்தம் செய்ய செய்ய தான் அன்பானவர்கள் ஆகிவிடுவீர்கள். कोई कहते हैं ड्रामा में नूंद होगी तो ज़रूर करेंगे. சில பேர் சொல்கிறாங்களா, ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆயிருந்தா நாங்கள் கண்டிப்பாக அதை செய்வோம். அச்சா சாட் ஹோகா தோ ட்ராமா கராயேகா. எங்கள் சாட் நல்லா இருந்தால் ட்ராமாவே எங்களை செய்ய வச்சிடும். சம்ஜா ஜாத்தா உன்கி தக்தீர்மே நெய்ய. அப்போ அவங்கள பார்த்து என்ன புரிஞ்சுக்கணுமா, அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லை. पहले पहले भी एक ऐसे बिगड़ा था, तकदीर में नहीं था. बोला ड्रामा में होगा तो ड्रामा हमको पुरुषार्थ कराएगा. ஆரம்பத்தில் இப்படி தான் ஒருத்தர் இருந்தார். பாபா அந்த காலத்தில் சொல்கிறார், ஆரம்பத்தில் இப்படி தான் ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படி இருந்தாராம், ஏட்டிக்கு பூட்டி தான் இருந்தாராம். அவர் என்ன சொல்லுவாராம், அதிர்ஷ்டத்தில் இருந்தால், ட்ராமாவில் இருந்தால் ட்ராமா நம்மளை நல்ல புருஷார்த்தம் செய்ய வச்சிடும் அப்படின்னு பாராம். பஸ் சோடுதியா. அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டு போயிட்டார். ऐसे तुमको भी बहुत मिलते हैं. உங்களுக்கு கூட இப்படி நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறார் பாபா. यहाँ तुम बच्चों को शिक्षा मिलती है. कोई क्रोध करे तो तुम उन पर फूल चढ़ाओ. இங்கே பாபா உங்களுக்கு அறிவுரை என்ன கொடுக்குறாரு, யாராவது கோவப்பட்டா கூட அவங்க மேலே நீங்கள் பூக்களை போடுங்க. பியார் சே சம்ஜாவோ, அன்பா புரிய வைங்க. எபி ஏக் பூத்தே. இது கூட ஒரு பூதம். போத் நுக்சான் கருதேங்க, நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்தும். குரோத் கபி நெய் கர்னா चाहिए. ஒருபோதும் கோபப்படக்கூடாது. சிக்லானே வாலேமே தோ குரோது பில்குல் நெய் ஹோனா चाहिए. கற்றுக் கொடுக்குறவங்ககிட்ட, பிறருக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்குறவங்கள்ட்ட கோபம் முற்றிலும் இருக்கவே கூடாது. बाप कहते हैं बच्चे याद की यात्रा में रहो. देवी गुण भी धारण करो तो बंधन कटते जाएंगे. பாபா சொல்கிறார், குழந்தைங்களே நினைவு யாத்திரையில் ஈடுபடுங்க, தெய்வீக குணத்தையும் தாரணை செஞ்சுட்டே இருங்க. அப்போ பந்தனங்கள் உங்கள்கிட்ட இருந்து துண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். பாப்கா கடா கத்தம் ஹோ ஜாயேகா. பாவத்தினுடைய பானை முழுவதுமாக முடிந்து விடுகின்றது. அச்சா, நல்லது. தாரணைக்கான சாரம், அப்படி சால் சலன் தேவதாவும் ஜேசே பனானிகே. தன்னுடைய பேச்சுவார்த்தை நடத்தை தேவதைகளை போன்று இருக்க வேண்டும். கோயிபி ஈவில் போல் முக்ஸே நகி போல்னிகே. எந்த ஒரு தீய வார்த்தைகளை வாயால் பேசக்கூடாது. ஆங்கே கபி கிரிமினல் ந ஹோ. இந்த கண்கள் ஒருபோதும் கிரிமினலாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், குரோதுக்கா பூத் போத் நுக்சான் கர்த்தாகி. கோபம் என்ற பூதம் மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. தாலி தோ ஹாத் சே பஜ்தியே, இஸ்லே கோய் குரோத் கரே தோ கினாரா கர் லேனாய். ரெண்டு கை தட்டினாதான் ஓசை வரும். ஆகையால் யாராவது கோவப்பட்டா கூட நீங்கள் ஒதுங்கி போயிடுங்க. உன்னை பியார் சே சம்ஜானே, அவங்களுக்கும் அன்பா புரிய வைங்க. वरदान, त्याग, तपस्या और सेवा भाव की विधि द्वारा सदा सफलता स्वरूप भव. தியாகம், தபஸ்யா மற்றும் சேவை பாவனையின் விதி மூலம் சதா வெற்றி ஸ்வரூபமாகுங்கள். தியாக और तपस्या ही सफलता का आधार है. தியாகம் மற்றும் தபஸ்யா தான் வெற்றிக்கான ஆதாரம். त्याग की भावना वाले ही सच्चे सेवादारी बन सकते हैं. தியாகத்தின் பாவனை உடையவர்கள்தான் உண்மையான சேவாதாரி ஆகின்றார்கள். தியாக से ही स्वयं का और दूसरों का भाग्य बनता है. தியாகத்தின் மூலமாக மட்டுமே சுயத்தினுடைய மற்றும் மற்றவங்களுடைய பாக்கியமும் உருவாகின்றது. और दृढ़ संकल्प करना यही तपस्या है. மேலும் திட சங்கல்பம் செய்வதுதான் தபஸ்யா. तो त्याग, तपस्या और सेवा भाव से अनेक हद के भाव समाप्त हो जाते हैं. தியாகம், தபஸ்யா மற்றும் சேவை பாவனையின் மூலமாக அநேக எல்லைக்குட்பட்ட உணர்வுகள் சமாப்தியாகின்றது. சங்கட்டன் சக்திசாலி பன்தாகி. உங்களுடைய குழு சக்திசாலி ஆகின்றது. ஏக்னே கஹா தூசரேனே கியா. ஒருவர் கூறுகிறார்கள், பிறர் என்ன பண்ணணும், அதை கேட்டு அப்படியே செய்யணும். கபி தூ மே மேரா தேரா ந ஆயே तो सफलता स्वरूप निर्विघ्न बन जाएंगे.
ஒருபோதும் நீ, நான், என்னுடையது, உன்னுடையது இது வரக்கூடாது. அப்பதான் வெற்றி சொரூபமாகவும் ஆக முடியும், நிர்விக்னமாகவும் இருக்க முடியும். ஸ்லோகன், संकल्प द्वारा भी किसी को दुख न देना यही संपूर्ण अहिंसा है. எண்ணத்துல கூட யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது, இதுதான் சம்பூர்ண அகிம்சை. அவ்யக்த சமிக்கை. யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குவதற்கு வினாடியில் பிந்தி ஸ்வரூபமாகி மனம் புத்தியை ஏகாக்கிரம் செய்வதற்கான அபியாசத்தை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும். ஸ்டாப், அதாவது நிறுத்துங்கள் என்று சொன்னவுடன் வினாடியில் வீணான தேக உணர்விலிருந்து விடுபட்டு மனம் புத்தி ஏகாக்கிரமாகிவிட வேண்டும். அப்படிப்பட்ட கண்ட்ரோலிங் பவரை முழு நாளிலும் பயன்படுத்துங்கள். பவர்ஃபுல் பிரேக் மூலம் மனம் புத்தியை கண்ட்ரோல் செய்யுங்கள். எங்கு மனம் புத்தியை ஈடுபடுத்த விரும்புகின்றீர்களோ ஒரு வினாடியில் அது ஈடுபட்டு விட வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி.